லூக்கா 12, லூக் சாப்டர் 12. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். எல்லாரும் பைபிளை வாசிக்கணும், பைபிளை திருப்பணும். நம்ம கண்ணு அவைகளெல்லாம் பார்க்கணும். இயேசு சொன்னதை இன்னைக்கு கேட்க போறோம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். Do not be afraid. ஒண்ணுக்கும் பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கடவுள் சொல்றாருங்க, இயேசு சொல்றாருங்க, பயப்படாதிருங்கள்னு 365 தடவை பயப்படாதிருங்கள்னு பைபிள்ல சொல்லியிருக்கான். ஆகினாலே ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடாது, ஒவ்வொரு இமைப்பொழுதும் பயப்படக்கூடாது, ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. சாத்தானை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் இப்படி செய்வானோ அப்படி செய்வானோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அவனை ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். 2வது என்ன சொல்றாரு? கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல சொல்றாரு? 22ஆம் வசனம். 12:22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கவலைப்படவே கூடாது. எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? எப்படி பாஸ்டர் கவலைப்படாம இருக்க முடியும்? பிளான் பண்ணலாம், ஆனா கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. டோன்ட் வரி. ஒண்ணுக்கும் கவலைப்படக்கூடாதான். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, உங்களுக்கு என்னென்னலாம் மனசுல இருக்கோ, என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டு கெஞ்சி கேளுங்க, அதிகாரத்தோட கேளுங்க. அப்பா கிட்ட எப்படி கேட்போம்? தாங்கப்பா, எனக்கு சாப்பாடு கொடுங்கப்பா. பிள்ளைகள்லாம் கேட்குது, அப்படித்தானே? எனக்கு சாப்பாடு கொடுங்கப்பா. ஏன் அம்மாட்ட போய் கேளுப்பா சாப்பாடு. இல்லப்பா, ஒன்றும் இல்லப்பா. அப்ப நான் தரேன்ப்பா. நம்ம அப்பா தருவார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் பிள்ளைகள்ட்ட இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியுது. உரிமையோட கேட்குது, வாங்கி தாங்கப்பா, ஆர்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு என்ன செய்யுது? பிள்ளை சொல்லுது. பிள்ளை சொன்னா கேட்காம இருப்போமா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, பரிசுகளை இலவசமாக நீங்க கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம அப்பா நன்மை தான் தருவார், தீமையை தரவே மாட்டார். தீமை மாதிரி தோன்றல், ஆனா தீமை கிடையாது. அது நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆகினாலே ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் இந்த பைபிளை நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை.
கீழே விழுகிற, வேடனால் பிடிக்கப்படுகிற, பலியிடுவதற்காக பிடிக்கப்படுகிற அடைக்கலான் குருவிகள் கூட மறக்கப்படுவதில்லையாம். அப்படின்னு நான் உங்களை எப்படி மறப்பேன்? இயேசு சொல்றார், அவர் மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த அறிவு நமக்கு வேணும். உங்களுடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மைன்யூட் டீடைலா நம்மளை பத்தி ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். அதுக்குன்னு தேவ தூதர்களை அவர் வச்சிருக்கார். எத்தனை முடி உழுது, எத்தனை முடி வளருது, எல்லாம் அவர் கணக்கில் வச்சிருக்காரு. அதில் ஒரு முடியை நம்ம சாதாரணமாக என்ன செய்வோம், நம்ம நினைப்போம். அப்படித்தானே, முடி தானப்பா போச்சு அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அதை கூட ஒரு மதிப்பு கொடுக்காத முடிய கூட கடவுள் எண்ணி வச்சிருக்காராம். உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவளே, ஆண்டவர் முடிய கூட எண்ணி வச்சிருக்காராம். பலியிடுவதற்காக பிடிக்கப்படுகிற அடைக்கலான் குருவிகள் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நிறைய கிடைக்குது. அங்க போட்டு 2 காசுக்கு 5 குருவி என்ன செய்யுது, கிடைக்குது. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆகினால பயப்படாதீங்க. உங்க பரமபிதா பெரியவர், அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்காரு. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் என்று 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் யார் விசேஷித்தவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட். அது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினவர்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள் என்று பைபிளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அடைக்கலான் குருவிகளை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள். 24வது வசனத்தில் காகங்களை கவனித்து பாருங்கள். பாருங்கள் சொல்லல, see the ravens சொல்ல, consider the ravens. அது காக்கா, சாதாரண காக்கா கிடையாது, அண்டங்காக்கா. ரேவன்ஸ்னா என்னதுங்க, இவ்வளவு கருப்பா இருக்கனேனா அப்படின்னு நினைக்காத. ஹல்லேலூயா, கருப்பா இருந்தாலும் நீ அழகா இருக்கிறாய் ஆண்டவருடைய பார்வையில. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால நீ கழுவப்பட்டிருக்கிறாய். கருப்பா இருக்கவங்களுக்கு சோப்பான பொண்ணு கிடைக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா, கருப்பான மாப்பிள்ளைக்கு சிவப்பான பொண்ணு கிடைக்குது. ஹல்லேலூயா, கருப்பான பொண்ணுக்கு சிவப்பான மாப்பிள்ளை, கருப்பான மாப்பிள்ளைக்கு சிவப்பான பொண்ணு. அல்ல கலர்ல இல்லைங்க, ஹார்ட்ல தான் இருக்குது. ஹல்லேலூயா, அன்புல தான் இருக்குது. ஆகினாலே கருப்பா இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் நினைக்காத. உனக்குன்னு ஒன்று ரெடியா இருக்குது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, காகங்களை கவனித்து பாருங்கள். பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம பிஷப் பீபர் காலேஜ் கிரவுண்டுக்கு பக்கத்தில் ரிஷிவனம் அப்படின்னு ஒரு வீடு இருக்கு, காம்பவுண்ட் இருக்கு. அதில் பெத்தேல் அப்படிங்கிற வீட்டில் ஏஜி சர்ச் ஆரம்பிக்கப்பட்டது. புத்தூர் ஏஜி சர்ச் முதலாவதாக கல்கண்டார் கோட்டைக்கு சபைக்கு பிறகு அது ஒன்று தான் ஆரம்பித்தாங்க. எனக்கு முன்னால் 2 பாஸ்டர்கள் இருந்துட்டு பைபிள் காலேஜில் போய் டீச் பண்ண போயிட்டாங்க. இவரும் போயிடுவார்னு நினச்சாங்க, ஆனால் நான் போகலை. ஹல்லேலூயா, போர்டை பெருசாக்கினேன், காணிக்க பெட்டியை பெருசாக்கி காணிக்க பெட்டி வாயை பெருசாக்கினேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 10,000 ரூபா நோட்டு கட்ட அப்படி டக்குன்னு போட்டால் உள்ளே போகிற மாதிரி. அதுக்கு முன்னால் 5 பைசா கூட கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டையை சின்னதாக போட்டு வச்சுருந்தாங்க. ஹல்லேலூயா, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, உங்க விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறதோ அப்படி உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது மேலே வீட்டுக்குள்ளதான் நடத்துறோம். அதுக்கப்புறம் ஆட்கள்லாம் நிறைய வந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்தோம், மாடியில் ஷெட்டு போட்டு ஆராதிச்சோம். அப்பொழுது எங்க அப்பா திருநெல்வேலியிலிருந்து திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாங்க? திருநெல்வேலி அல்வா. ஒவ்வொரு ஊருக்கு ஒன்னொன்னு ரொம்ப சிறப்பானது.
நாகர்கோயில் சிப்ஸ், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அப்படி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ வருது. எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல நமக்கு அனுப்புற மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, இப்போ நிறைய ஆப்ஸ்லாம் வந்திருக்குது. இங்க போட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி அல்வாவை அது முதல்ல ஒரு இலையில வச்சு அதை சுருட்டி, அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சு சுருட்டி அதை ரெண்டு பக்கமாக அமுக்கி அவங்க என்ன செய்வாங்க, தருவாங்க. 100 கிராம் 200 கிராம் அப்படின்னு தருவாங்க. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்ததை ராத்திரி சாப்பிட்டுவிட்டு நான் அந்த இலையை தூக்கி வெளியே போட்டேன் ஜன்னலுக்கு பக்கத்தில். காலையில் பிரசங்கம் ரெடி பண்ணுறதுக்கு மாடியில் போய் உட்கார்ந்துருக்கேன். ஒரு காக்கா அந்த திருநெல்வேலி அல்வா சுத்தின அந்த இலையும் பேப்பரையும் தூக்கிட்டு எனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துச்சு. என்னடா நம்ம போட்டுட்டு மீதி இருந்த அல்வாவை இந்த காக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தூக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த காக்காவுக்கு திருநெல்வேலி அல்வா செய்ய தெரியாது. அதுக்கு கரும்பு வளர்த்து சர்க்கரை அதுல இருந்து எடுத்து, அப்புறம் கோதுமையை வளர்த்து அதுல என்ன செய்யணும், பொடியாக்கி அதை கரைச்சி பக்குவமா என்ன செய்யணும், எண்ணெயெல்லாம் வாங்கி ஊற்றி, நெய்யை வாங்கி ஊற்றி என்ன பண்ணணும், திருநெல்வேலி அல்வா செய்யணும். ஆனா அந்த காக்கா நெய்யும் வாங்கல, இந்த காக்கா கரும்பு தோட்டமும் வைக்கல, அதுக்கு சர்க்கரையும் சுகரும் கிடையாது, நெய்யும் கிடையாது, கோதுமையும் கிடையாது. ஆனா திருச்சி காக்கா திருநெல்வேலி அல்வா சாப்பிடுது. ஒரு அலையிலியா சொல்லுங்க. ஆண்டவர், ஏய் பாத்தியா, ஒண்ணுக்கும் கவலைப்படாத. ஹல்லேலூயா, ஆண்டவர் உன் கூட இருக்காரு அப்படின்னு என்கிட்ட பேசினார். இதை பல தடவை நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். காகங்களை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கருப்பு காக்கா அது காலையில கா கா கா, என்ன காப்பாத்து, என்ன கா, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு பறந்து போகுது. போனா அங்க ஒரு எலி கிடக்குது, போனா அங்க ஒரு ஆடு அடிபட்டு கிடக்குது, அங்க ஒரு மாடு அடிபட்டு கிடக்குது. ஃப்ரெஷ்ஷா அதுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. காகங்களை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு 24ஆம் வசனத்தில், அவைகள் விதைக்கிறதும் இல்லை. அல்வா உண்டாக்குறதுக்கு அது என்ன விதைக்கல, கோதுமையை விதைக்கல, அறுக்கிறதும் இல்லை. அறுவடையை பத்தியும் கவலை கிடையாது, விதைக்கிறத பத்தியும் கவலை கிடையாது. அதற்கு பண்டக சாலை இல்லை. நம்ம தான் ஒரு வாரத்துக்குரிய அரிசியெல்லாம் வாங்கி வச்சிடுறோம். அதை அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா, நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க, ஃப்ரிட்ஜில் மீதியை வச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அதை சாப்பிடாம தூர கொண்டு என்ன செய்வாங்க, கொட்டுவாங்க. அந்த பிரச்சனை இந்த காக்காய்க்கு கிடையாது. அதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கிறாரு. அதனால காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டக சாலை, ஸ்டோர் ஹவுஸும் கிடையாது, களஞ்சியமும் கிடையாது. ஹல்லேலூயா. இல்லாவிட்டாலும், இவைகளெல்லாம் இல்லாவிட்டாலும் அவைகளையும், ஒன்னதான் போஷிக்கிறாரு, அவைகளையும், அந்த உம்ல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும், தேவன் பிழைப்பூட்டுகிறார். ஆண்டவர் காக்காக்களை, உலகம் முழுசும் இருக்கிற காக்காக்களை அவர் பிழைப்பூட்டுகிறார். அது ஒண்ணுமே பண்ணாம அது டெய்லி சாப்பிடுது. ஒரு அலேலியா சொல்லுங்க. காக்கா சாப்பிடும்போது எப்படி சாப்பிடும், ஒத்தேல உட்கார்ந்து துங்காது. அது என்ன பண்ணும், எல்லா காக்காயும் கூப்பிடும், ஏ கா 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 அப்படின்னு என்ன செய்யும், கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். ஆகாரம் கிடைத்தால் சேர்ந்து சாப்பிடும். காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு ஆகாரம் கிடைக்குது. எல்லாரும் வரணும், குடும்பமா வரணும். ஒரு வாரம் கூட விடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவைகளையும்
தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் ஸ்பெஷல். என் பார்வையில நீ விசேஷமானவன், விசேஷமானவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அறிவு நமக்கு வேணும். என் ஆண்டவர் என்ன போஷிப்பார், என் பிள்ளைகளை போஷிப்பார், என் பேர பிள்ளைகளை போஷிப்பார், என் சந்ததியை போஷிப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகினாலே அவர் உங்களை பிழைப்பூட்டுவார். அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கொடுப்பாரு ஆண்டவர். அந்த அறிவை உங்களுக்கு தந்திருக்காரு, சம்பாதிக்கிற அறிவு தந்திருக்காரு, ஞானத்தை தந்திருக்காரு. ஆகினாலே அதுல ஒன்ன பத்தியும் நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரா. ரெண்டு இடத்துலையும் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷம் சொல்றாரு, காகங்களை பார்க்கிலும் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே விசேஷமானவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிச்சைக்காரர்கள் மாதிரி நம்மளை நினைக்க கூடாது. ஒண்ணு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்லன்னா உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படுமா? எப்படிங்க? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உனக்கு தான் இல்லையே, இருக்கிறதையும் எடுத்துக்கிடுவாராம். அதனால இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? இல்லைன்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது. கேளுங்கள் கொடுக்கப்படும். நீ கேட்கல கிடைக்கல, கேட்டுக்கொண்டே இரு, கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகல ஒண்ணுக்கும் கவலைப்படாம ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? நிச்சயமாக தருவார். ஆகினாலே 26ஆம் வசனத்திலையும் மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும், சாலமோன் மாதிரி பணக்காரன் யாருமே கிடையாது. சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சில காட்டு வழியா நீங்க போகும்போது அங்க பூத்திருக்கிற புஷ்பங்கள், அந்த மலர்கள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பார்க்கிறதுக்கு? சாரதாஸ்ல இல்லாத கலர் அங்க இருக்கு. ஹல்லேலூயா. தைலா முதலியார் கடையில் இல்லாதது, சென்னை சில்க் கலர்ல கிடைக்காத கலரு அந்த காட்டுல ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அத மாதிரி உனக்கு உடுத்து வைப்பாராம். சாலமோனை உடுத்து வைத்த மாதிரி உடுத்து வைப்பாராம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது டிப்டாப்பா வரணும்னு சொல்லியிருக்கேன். சும்மா எதையோ போட்டுட்டு வரக்கூடாது. ஆஃபீஸுக்கு மட்டும் நல்ல டைய கையை கட்டிக்கிட்டு போறீங்க, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஒரு மாதிரி வரணுமா? நல்லா வரணும், நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், பொண்ணு மாதிரி வரணும், புது பொண்ணு மாதிரி வரணும். யாரை பார்க்க வரோம்? நம்ம மணவாளனை பார்க்க வரோம். என்ன இப்படி வந்திருக்கான், எவ்வளவு சட்டை கொடுத்துருக்கேன், எவ்வளவு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், இப்படி வரான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதுல வர்றதுலயும் ஒரு இது இருக்குது. வெளிநாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சஸ்ல அப்படி அவ்வளவு டிப்டாப்பா கோட்டு கிட்டு மாத்தி, குளிர் அடிக்குவாங்க அதனால கோட்டு போடுறாங்க. ஆனாலும் நல்லா வரணும், இருக்கிறத நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க. சகோதரி மாதிரி தான் உடனே ட்ரெஸ் அப்படியே பார்ப்பாங்க ஒரு மாதிரி. இது நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆகினால ஆண்டவர் சொல் கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அடைக்கலான் குறிகளை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு மிருகங்கள் பறவைகளிலிருந்து பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளலாம். கழுகுகள் இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ரெண்டு விதமான கண்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தூரத்துல இருக்கிறதையும் பார்க்க முடியும், அப்படியே சுருக்கி பக்கத்தில் இருக்கிறதையும் அதால பார்க்க முடியும். அவ்வளவு உயரத்துல பறந்து கொண்டே அணில் எங்க ஓடுது, முயல் எங்க ஓடுதுன்னு அதுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கண்கள், கழுகு கண்கள். நமக்கு கழுகு கண்கள் தேவை. பாம்பு ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பங்களை மாதிரி கொத்தக்கூடாது,
சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி? சின்ன சத்தத்துக்கு அது அசையும், அது காது கேட்கும், டக் டக்குன்னு என்ன செய்யும், அது திரும்பும். எங்க வீட்டில் எங்களுக்கு கேட்கறத விட கிறிஸ்டலுக்கு ரொம்ப கிளியரா கேட்கும். யாரோ கதவை திறக்கிறாங்க, எப்பா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு ஏதோ சத்தம் கேட்குது. சில ஆட்களுக்கு அந்த கவனிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்திருக்காரு. ஆகினால் நானும் கேட்கிறதற்கு கவனமா இருக்கணும். பேசுறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்களே பேசிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு. அவங்க சொல்றதை கேளுங்க. ஹல்லேலூயா. ஆகினால் நல்லா கேட்கணும். அதுக்கு பிறகு பதில் என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். நீ காலையில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 31 வசனம், லூக்கா 12:31, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அந்த ஏல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும். எதை தேடணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீ விட்டுட்டு இருக்க கூடாது. வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவனே, ஆன்லைன்ல வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவளே, உனக்கு நடக்க முடிஞ்சா, உனக்கு பிரயாணம் பண்ண முடிஞ்சா நீ ஆலயத்துக்கு வரணும். வயதானவங்க வீட்டில இருந்து கேட்டா பரவாயில்ல, மற்றவர்கள் கேட்டா பரவாயில்ல, கண்டிப்பா ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கிய வைக்கணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போம். நாட்கள் சமீபமாயிருக்கிறது. ஆகினாலே புத்தி சொல்லுவதற்கு நீங்கள் ஏதுவாக இருங்கள் என்று சொல்றாரு. மறுபடியும் 32 வசனத்துல, பயப்படாதே சிறுமந்தையே, ஜே சர்ச்சே, பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை, ஒரு ஆட்சியையே கொடுக்க போறாராம். சின்ன காரியத்துக்காக நீ அழுதுகிட்டு கிடக்காத. எதை கொடுக்க போறாரா? அரசாட்சி கொடுக்க போறாராம், ராஜ்யத்தை கொடுக்க போறாராம், கிங்டம் கொடுக்க போறாராம். இந்த கிங்டம்ல கிங் யாரு? இயேசு ராஜா, நீங்களும் ராஜாக்கள். ஆகியனால முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா முதலாவது தேவனை தேடணும், இயேசுவை தேடணும். இயேசு நம்பர் 1 நம்ம வாழ்க்கையில இருக்கணும். இயேசு உங்க வாழ்க்கையில 1 இருக்காரா அப்படின்னா காலையில பைபிள் வாசிப்பீங்க, அப்ப அவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அப்படியானால் ஆயத்தத்தோடு ஆலயத்துக்கு என்ன செய்வீங்க? நீங்க வருவீங்க, லேட்டா வரமாட்டீங்க. மணவாளனை சந்திக்க தாமதமா வரக்கூடாது, ஆயத்தமா போகணும், எண்ணெயோட போகணும். ஒருவேளை விளக்கு அணைந்து போகலாம், எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கணும், எக்ஸ்ட்ரா அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும், எக்ஸ்ட்ரா பலன் நமக்கு இருக்கணும். எப்ப வந்தாலும் உள்ளுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்கணும். 5 பேரு கன்னிகைகள் தான், பரிசுத்தமானவர்கள் தான், ஆனா எக்ஸ்ட்ரா ஆயில் கொண்டு வரல. இந்த கடைசி நாட்கள்ல உலகம் எப்போ முடியும்னு தெரியாது, என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அங்கே எக்ஸ்ட்ரா ஆயில் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அபிஷேகம் நமக்கு இருக்கணும், தேவ ஆவி நமக்கு இருக்கணும். தேவ ஆவியை பெற்ற இவனை போல யாராகிலும் உண்டோ என்று யோசேப்பை பார்த்து பார்வோன் ராஜா சொன்னார். அவன் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ராஜா ஏறுற குதிரை, அவன் கையில மோதிரம் போட்டு அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சு எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு, செழிப்பான எகிப்து நாடு, எல்லா இடத்துலையும் பஞ்சம், எகிப்துல மாத்திரம் செழிப்பு. யோசேப்பு போனதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம், உலகத்துக்கே தானியம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் மாத்துவார். அவங்கள ஓ வாழ்க்கையிலையும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் யாராவது தரமாட்டாங்களா என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களை கொடுக்க வைக்கிறவர்களாக மாற்றுவார். நம்ம கொடுக்கிறவங்களாக என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். ஆண்டவர் இயேசு 3 காரியத்தை முக்கியமா சொன்னாரு. ஒன்னு ஜெபிக்கணும், இன்னொன்னு உபவாசிக்கணும், இன்னொன்னு கொடுக்கணும். மலை பிரசங்கத்தில் சொன்ன 3 காரியம்: ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், கொடுக்கணும். ஜெபிக்கும் போது எல்லாம் கிடைக்கும்.
உபவாசிக்கும் போது மாம்சத்தை மேற்கொள்ளலாம், சாத்தான நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். உங்க கையில அந்த சிவப்பு கலர்ல ஜெபம் பண்றதுக்குன்னு கொடுத்துருக்கோம், பைபிள் வாசிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும், நீங்க அதை வாசிக்க வேண்டும். ஆகையினாலே ஹல்லேலூயா, ராஜ்யத்தையே கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கேன்னு சொல்லியிருக்கார். உபவாசம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாசம்னு சொல்லியிருக்கோம். நம்ம சபைக்கு ஜான் வெஸ்லி எழுப்புதல் வீரர் 4 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சாப்பிடாம அதுக்கு பிறகு சாப்பிடுவாங்க. நீங்களும் அப்படி செய்யலாமே. ஒரே 3 நாள் 4 நாள் போட்டு உடம்ப வருத்த வேண்டாம். ரெகுலரா செவ்வாய்க்கிழமை தோறும் சாப்பிடாம எதையாவது குடிச்சுக்கிட்டு சாயங்காலம் 4 மணி வரைக்கும், அல்லது வெஜிடேரியன் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு உபவாசம் என்ன செய்யலாம் இருக்கலாம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை முடியாட்டா சனிக்கிழமையில 2 தரம், வாரத்தில் 2 தரம் பரிசேயர்கள் இவருடைய நீதியை விட அதிகமான நீதி அவர்கள் 2 நேரம் 2 நாட்கள் உபவாசிக்கிறார்கள். நாமும் உபவாசிக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த பொல்லாத உலகத்தில் இந்த பல்வேறு இழுப்புகள், கவர்ச்சிகள் நம்மை கவர்ந்து இழுக்காம இருக்கணும்னு சொன்னா, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா உபவாசம் ரெகுலரா பண்ணணும். சாத்தான் பயப்படுவான். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போவார். ஜெபம் உபவாசம், அடுத்தபடியா பேய் எதுக்கு ஓடுவான்? இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதுன்னா அந்த பைபிளை வாசிக்கணும். ஆக இன்றையிலிருந்து வேதத்தை ஒழுங்கா வாசிங்க. அந்த அட்டவணையை படியே வாசிச்சு பழகுங்க. 83 அதிகாரம் வாசிச்சிருக்கணும். வாசிக்காதவங்க குறைவுபட்டிருந்தா இன்னையிலிருந்து விடுபட்டதெல்லாம் சேர்த்து வாசிச்சு 2-3 நாளாக மேக்கப் பண்ணி என்ன செய்யுங்க, பிறகு ரெகுலரா அப்படியே நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. வசனம் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்குமா. ஆகினாலே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, நம்ம வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:33. ஆகையால் மத்தேயு 6:33 தானா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முதலாவது எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை முதலாவது பைபிள், முதலாவது தேவன். காலையில் எழும்பி ஜெபம், முட்டிக்கால் போட்டு பெட்டிலே முட்டிக்கால் கூட போடலாம். நீங்க பரமண்டல நிலைக்கிற ஜெபத்தை சொல்லுங்க. ரொம்ப ஒன்றும் பண்ண தெரியாட்டா ஆண்டவர் வருத்தப்படவே மாட்டார். அதுல எல்லாமே இருக்கிறது. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அவங்களை மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 9 வசனம். பிலிப்பியர் 4:9. பவுல் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில், பவுலிடத்தில் கற்றும், இந்த கற்றும் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, அடைந்தும், அவரிடத்தில் என்னெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கோம், வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கோம். தலையில கை வைக்கும் போது அந்த பவுல் அப்போஸ்தலன் கைகளை வைக்கும் போது, அப்புறம் கேட்டும், பவுல் சொன்னதெல்லாம் கேட்டும், கண்டும், அவனை பார்த்து அவன் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது அதை கண்டும், இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது பவுல் சொல்றாரு, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இப்ப சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? பவுல் சொல்லுகிற நிருபங்களையும் வாசிக்கணும். சில சங்கீதம் மாத்திரமே வாசிக்கிட்டு இருக்கீங்க, சில நீதிமொழிகள் மாத்திரம் வாசிக்கிட்டு இருக்கீங்க, சில காஸ்பல் சுவிசேஷ புத்தகத்தை மாத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கீங்க. எதையும் வாசிக்கணும். லெட்டர்ஸ், பவுல் எழுதின 13 நிருபங்கள் இருக்கின்றன. பேதுரு எழுதின 2 நிருபங்கள் இருக்கின்றன. யோவான் எழுதின 3 நிருபங்கள் இருக்கின்றன. இந்த பவுல் எங்க போனவர்?
சும்மா எதையோ இதுல எழுதி வைக்கல. 3ஆம் வானம் வரைக்கும், பரலோக வரைக்கும் போய் மனிதர்கள் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்டார்னு போட்டிருக்கு. அதனால தான் அதை பைபிள்ல என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. மகிமை மேல் மகிமை அடைந்து என்று பைபிள் அவர் சொல்றார். ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்து, கிருபையின் மேல் கிருபை பெற்று, கிருபை கிருபை கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை அடையணும்னா, சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கணும்னா, பவுல் எழுதுகிற நிருபங்களை என்ன செய்யணும், கற்றுக்கொண்டவைகளை, அடைந்தவைகளை, கேட்டவைகளை, கண்டவைகளை என்ன செய்யணும்? என்ன சொல்லுது, வாசிங்க, அதை முடிங்க அந்த இடத்த. இருக்கிறவைகள் எவைகளோ எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அவைகளை கற்றுக்கொண்டதை செய்யுங்க, அப்புறம் அடைந்ததை செய்யுங்க, கேட்டுக்கொண்டதை செய்யுங்க, கண்டு கொண்டதை செய்யுங்க. அப்போ பைபிளை முழுமையும் வாசிக்கணும். இந்த பைபிள் யாருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கோ அவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியம். If you carry this Bible will carry you. இந்த பைபிள் ஒன்று சுமக்கும். உலகத்தின் பல நாடுகளுக்கு என்னையும் செலினாவையும் இந்த பைபிள் கொண்டு போயிருக்கு. 9 வருஷம் எந்த நாட்டுக்கும் போகல. அப்புறம் மலேசியா 1 மாசம், அப்புறம் சிங்கப்பூர், அப்புறம் சுவிட்சர்லாந்து, அப்புறம் பிரான்ஸ், அப்புறம் துபாய், பல நாடுகளுக்கு இந்த பைபிள் என்ன செய்தது, எங்களை கொண்டு போச்சு. யூகேக்கு கொண்டு போச்சு. அப்போ இந்த பைபிளை நீங்க சுமந்தா உங்களை இது கொண்டு போகும். நம்ம சபையிலிருந்து நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க. எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்த்து அது மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஆசையா இருக்கா? இந்த பைபிளை நீங்க வாசிங்கன்னா இந்த பைபிள் கொண்டு போகும். யோசேப்பு ஆண்டவர் கொண்டு போனாரு. அந்த தேசத்திலே டாப்பா வச்சிருந்தார். நம்ம போற இடத்துல ஆண்டவர் டாப்பா வைப்பார். உங்களை அப்படி செய்ய போறாரு. 3 காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அவரை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, you are special in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நீ சிறப்பானவள், சிறந்தவன், சிறந்தவள். வேற யாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லல, உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு. அதுக்கு ஏத்தபடி நடந்து கொள்ளணும். அவரை போல நம்ம மாறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பயத்தோட வந்திருக்கீங்களா? உங்க பயம் நீங்குகிறது. கவலையோட வந்திருக்கீங்களா? எந்த காரியம் உங்களை கவலைப்படுத்துதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாத்தி உங்களை கவலைப்படாம இருக்க, சமாதானத்தோடு இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. தேடுங்கள், கண்டடைவீர்கள், அதில் ஆயத்தமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கடைசியாக அந்த நிருபத்தில் அவர் சொல்லும்போது ஆயத்தமாயிருங்கள் இயேசு சொல்றாரு. அதே 12ஆம் அதிகாரத்தில், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார்னு தெரியாது. ஆர் யூ ரெடி? இப்ப இயேசு வந்தா உன்னால போக முடியுமா? உன்னை ஆயத்தமாக்கிக்கொள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். காகங்களை விட நான் விசேஷித்தவன், பறவைகளை விட நான் விசேஷித்தவன். அப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, காட்டு புஷ்பங்களை விட நான் விசேஷித்தவன். கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாமா? நம்ம ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சி மேஜர் கொடுங்க தம்பி. ஹல்லேலூயா. முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் பாட போகிறோம். முதலாவது தேவ
கிருபையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, 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 hallelujah. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, 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 hallelujah. முதலாவது இயேசு உன் வாழ்க்கையில் இருந்தா நீ பயப்படவே மாட்டாய், நீ கவலைப்படவே மாட்டாய். எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ கேட்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே, கவலைப்படாதே, சமாதானத்தோடு இருக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார். எல்லா கண்களை மூடி நீ அவரை முதலாவதா வச்சா ஒன்ன நம்பர் ஒன்னா வைப்பார். வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். உன் பிள்ளைகளெல்லாம் வாலு கிடையாது, அவர்களாம் தலைகளாக, தலைமை பண்புடையவர்களாக தலைமையிலே இருப்பார்கள், உயர இருப்பாங்க, அவங்க கீழே இருக்கவே மாட்டாங்க. உன் ஜெபிக்கிற ஜெபம் அவங்கள உயர்த்தி வைக்கும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, எங்கள் பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உண்மை ஆராதிக்க உதவி செய்தீங்க, புதிய பாடலை கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க, கொடுக்க உதவி செய்தீங்க, ஜெபிக்க உதவி செய்தீங்க. நாங்கள் ஒன்று ஐக்கியப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா வீட்டில் நாங்கள் வந்திருக்கோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு போவதற்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு கேட்ட எல்லாவற்றோடும் நாங்கள் புறப்பட்டு சென்று ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மாலையில் இருக்கிற ஆண்டவரே, அந்த நற்செய்தி ஊழியத்தை ஆசீர்வதிங்க, டிராக்ட் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, கொடுக்கிற மக்கள் ஆசீர்வதிங்க, வாலிபர்களை உற்சாகப்படுத்துங்க, பெரியவங்களை உற்சாகப்படுத்துங்க. எல்லாரும் சென்று இப்படியே சேவையை செய்ய உதவி செய்யுங்க. எங்கள் மிஷினரிகளை ஆசீர்வதிங்க. எங்களை இன்னும் ஊழியத்தில் ஆண்டவரே வல்லமையாக பயன்படுத்துங்க. வரங்களை தாங்க, கிருபைகளை தாங்க, சுகமளிக்கிற வல்லமையை தாங்க, தீர்க்க தரிசன ஆவி எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதித்து அனுப்புங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா தேவைகளையும் பூர்த்தி ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறீர். கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தை செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவ ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட, நம்முடைய குடும்பத்தார், இனத்தார், ஜனத்தார், உறவினர்கள், நண்பர்களுடைய ரட்சிப்போடு கூட இந்த பட்டணத்திலும் முழு உலகத்திலும் இருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியங்கள் அனைத்தோடும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பண்ண எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்காரு. வெளியரங்கமான பதிலை நீங்க இந்த வாரத்திலேயே பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். God bless you.